Praise the Lord. கர்த்தர் இந்த காலை வேளையில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாய்ஸ் ஆஃப் குட் ஷெப்பர்டு மூலம் தேவனுடைய வார்த்தையை நாம் கவனிக்கலாம். பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய் அப்படின்னு சொல்லிட்டு பிரசங்கில சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ உன் ஆகாரத்தை எங்க கொண்டு போய் போடணுமா? தண்ணீர்ல போடணும் முதல்ல. இரண்டாவது என்ன பண்றாங்க? அதுக்காக என்ன பண்ணணும்? காத்திருக்க வேண்டும். அநேக நாட்கள் என்ன பண்ணணும்? காத்திருக்க வேண்டும். பிறகுதான் அதனுடைய பலனை என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். அதுல 3 பகுதிகளாக இருக்கிறது. காத்திருக்குதுன்னா, ஒரு விவசாயி என்ன பண்ணுவாங்க? தானியத்தை நெல் தானிய வகையில கொண்டுட்டு போயிட்டு நல்லா ஏர் ஓட்டி நல்லா தண்ணி பாய்ச்சி, அது தண்ணி பாய்ச்சிட்டு தெளிவா இருக்கும்போது அந்த விதையை எடுத்துன்னு போயிட்டு நெல் விதையை போடுவாங்க. போட்டுட்டு என்ன பண்ணுவாங்க? காத்துன்னு இருப்பாங்க. அது கொஞ்ச நாள் பொறுத்து என்ன பண்ணும்? முளைக்கும். முளைச்ச பிறகு அதை திருப்புன்னு எடுத்துட்டு போய் இன்னொரு இடத்துல நடுவாங்க. நட்ட பிறகு அதுக்கு களை பறிப்பாங்க, அதுக்கு மருந்து போடுவாங்க, தண்ணி பாய்ச்சுவாங்க. இப்படி நிறைய வேலை இருக்குது. அதுக்கப்புறம் தான் அது என்ன பண்ணும்? நல்ல பலனை தரும். 30, 60, 100ஆக பலன் தரும். அப்படிதாங்க நாமளும் என்ன பண்ணணும்? காத்திருக்கணும். நம்ம 2 நாளாகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8லிருந்து சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். பின்பு ஒரு நாள் எலிசா சுனேமுக்கு போயிருக்கும்போது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ணும்படி வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போது வந்து போகிறது தேவனுடைய மனுஷன் ஆகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நாம் மதியில் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையும் நாற்காலியும் குத்து விளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றாள். ஒரு நாள் அவன் அங்கே வந்து அந்த அறை வீட்டில தங்கி அங்கே படுத்து கொண்டிருந்தான். அப்போ சகோதரி எலிசா சுனேமுக்கு போவார். அங்க ஊழியம் செய்ய போறார். தேவனு வார்த்தையை சொல்றதுக்கு அநேகர் அவர் ஜெபிக்கும் போது அற்புதங்கள் நடக்கும். அதுக்காக ஊர் ஊரா நடந்து போயிட்டு தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணுவார்? சொல்லுவார். அவர் சொன்னதுனால அவர் பாருங்க, ஒரு நாளும் அவர் வீட்டில் உட்காராதபடிக்கு நடந்தே போய் ஊழியம் செஞ்சார். அதனால அவருக்கு என்ன பண்ணாங்க? அந்த இடத்துல அந்த அம்மா சொல்றாங்க, பரிசுத்தவான் என்று நான் காண்கிறேன். அவரு என்ன பண்றாரு? வந்து நடந்துட்டு உட்காராம அப்படியே போறாரு. அதனால அவருக்கு நம்ம என்ன பண்ணலாம்? மேல் வீட்ல ஒரு அறை அவருக்கு கட்டி கொடுக்கலாம். அது கட்டி கொடுத்தது மாத்திரம் இல்ல, அவர் தங்குவதற்கான தேவையான வசதி, நாற்காலி, கட்டிலு, அப்புறம் ஒரு விளக்கு போட்டு அவர் படுக்கிறதுக்கு எல்லா சௌகரியத்தையும் அவங்க என்ன பண்ணாங்க? ஏற்படுத்தினாங்க. அப்போ அவர் போயிட்டு தேவனுடைய பணியை செய்றார். அதனால ஒரு நாள் அவருக்கு நல்ல பலன் அவருக்கு கிடைச்சது. அது மாத்திரம் இல்ல, அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு சுனியம்மாவுக்கு குழந்தை இல்லாம இருந்துச்சு. குழந்தை இல்லாம இருந்தபோது அவர் என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறாரு. ஒரு நாட்ல நீ ஒரு குழந்தைய பெற்றெடுப்பாய்ன்னு சொன்னோனே அவரு அதே மாதிரி அவர் ஆசீர்வதிக்கிறாரு. அவருக்கு நல்ல ஒரு மகனை அந்த சுனியம்மையா பெற்றெடுக்கிறாங்கங்க. அவங்க என்ன பண்ணாங்க? அவங்களுக்கு அந்த சுனியம்மையா வந்து அந்த தேவனுடைய பரிசுத்தவான கனப்படுத்துனாங்க. கனப்படுத்தியதுனால அவங்களுக்கு நல்ல சாப்பாடு போட்டாங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு அறைய உண்டு பண்ணி இங்க தங்கும்படி அவங்க அநேக வேலைகளை செஞ்சாங்க. அவங்க வந்து எனக்கு எதனா செய்யும்லாம் அவங்க செய்யல. அவங்க எலிசாவும் அப்படி செய்யல. இவங்களும் அப்படி செய்யல. ஆனா எலிசாவுக்கு ஆசீர்வாதமும் கிடைச்சது. சுனியம்மாவுக்கு நல்ல ஒரு கர்ப்பத்தின் கனிய கர்த்தர் என்ன பண்ணாரு? ரொம்ப நாள் குழந்தை இல்லாம இருந்தாங்க. அப்போ அவர் ஜெபிக்கும்போது ஒரு அற்புதம் நடந்துச்சு. அப்போ ஊழியக்காரர்கிட்ட ஜெபிக்கும்போது அநேக அற்புதங்களை கர்த்தர் என்ன பண்றாரு? செய்றாருங்க. ஊழியக்காரர் நம்ம என்ன பண்ணணும்? கனப்படுத்தணும். சிலர் என்ன பண்ணுவாங்க? சிலர் தெருவுல உட்காந்து ஜெபம் பண்ண சொல்லுவாங்க. அப்புறமா உள்ள உட்கார சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு வீட்ட விட்டுட்டு போயிடுவாங்க. வீட்ட பூட்டிட்டு போயிடுவாங்க. இப்படிலாம் இருக்கிறாங்க. சிலர் நல்லவங்களா இருக்கிறாங்க. சிலர் வந்து இப்படி இருக்கிறாங்கங்க. ஆனா இந்த சுனியமர் உண்மை உள்ளவங்களா இருந்ததுனால ஆசீர்வாதத்தை பெற்றாங்க. இந்த மீனவர் கூட பாருங்க, மீன் பிடிக்கிறதுக்கு கடல்ல போயிட்டு முதல்ல என்ன பண்ணுவாங்க? ஆழத்துல போவாங்க. ஆழத்துல போய் வலைய போட்டுருவாங்க. போட்டுட்டு வந்துருவாங்க. அப்புறமா இன்னொரு நாளைக்கு போயிட்டு என்ன பண்ணுவாங்க? அத பிடிச்சு எடுத்துட்டு வருவாங்க. முதல்ல என்ன பண்றாங்க? போகுறாங்க. தண்ணீர்ல போய் போடுறாங்க வலைய. போட்டுட்டு வந்து காத்துன்னு இருக்கிறாங்க. அப்போ இன்னொரு நாள் போய் நெறைய மீன்கள பிடிச்சிட்டு வராங்க. அதுபோல நாமளும் என்ன பண்ணணும்? ஆண்டுடைய வார்த்தைய எலிசா மாரி
தேவனுடைய வார்த்தை தினமும் சொல்லணும் அடுத்தவங்களுக்கு. சொல்லும்போது, ஆண்டவர் தாமே அநேக ஆத்துமாக்களை நம்ம என்ன பண்ண முடியும்? சுதந்தரிக்க முடியும். பயப்படக்கூடாது. பயப்படவே கூடாது. தேவனுடைய வார்த்தையே எலிசா போய் ஊர் ஊரா நடந்து சொன்னது போல நம்மளும் என்ன பண்ணணும்? சொல்ல வாஞ்சிக்கணும். ஆண்டு நம்மளை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபிக்கலாம். எங்கள அதிகமா நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, சொல்லப்பட்ட வார்த்தை வசன பிரகாரம் பிள்ளைகள் யாரெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறாங்களோ, ஆண்டவரே தேவனுக்காக ஊழியம் செய்யட்டும். பயம் இல்லாம ஊழியம் செய்யட்டும். அப்போது நீங்க கனப்படுத்துவீங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்போ ஊழியம் செய்கிற பிள்ளைகள ஆசீர்வதிங்க. அத கேட்கிற பிள்ளைகள ஆசீர்வதிங்க. ஆண்டவரே குடும்பத்தில ஆண்டவரே ஒற்றுமை இருக்கட்டும். ஆண்டவரே இயேசப்பா தேசத்தில ஒற்றுமை காணப்படட்டும். வியாதி படுக்கையில இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யட்டும். வயதானவங்களுக்கு உதவி செய்யட்டும். அப்பொழுது நீங்க கனப்படுத்துகிற தேவனா இருக்கிறீங்கப்பா. இத கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மனம் திரும்பி ரட்சிப்பை பெற்றுக்கொள்வார்களாக என்று மனதார பிதா, குமார, பரிசுத்த ஆவியின் நாமத்தில வாழ்த்துகிறேன் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.